Hello dear friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1.5 kg eggless black forest cake டாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1.5 kg eggless ரெசிபிக்கு வந்து 2.5 கப் மைதா தேவைப்படும். இப்போ நம்ம வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் பண்றோம் அப்படினா 2.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. இப்போ black forest கேக்குக்காக நம்ம வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணனும். அதனால 2 கப் மைதா 1/4 கப் கோகோ பவுடரா பிரிச்சு எடுத்துர்க்கேன். Friends, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜல்லடையோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2.5 கப்பு மைதா மொத்தமாக சேர்க்க போகிறோம் அப்படின்னா 2.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கொக்கோ பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு க்ளீனான பவுலில் 1.5 கப் பவுடர் சுகர் 1.5 கப் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நார்மல் சுகரை மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சைடெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டு எல்லா தயிரும் வந்து நல்லா சுகரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஹேண்ட் பீட்டர்லாம் தேவைப்படாது, நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3/4 கப்பு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இப்போ வந்து 1.5 kg கேக்குங்கிறதுனால நம்ம 2 6 இன்ச் பேன் எடுத்திருக்கோம். எதனாலனா நல்லா டாலாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 2 6 இன்ச் பேனில் ஈவனாக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பேன்லேயும் எவ்வளோ குவான்டிட்டி பேட்டர் வருது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணேன். பட் பேட்டரி லோவானதுனால ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பேட்டரை 2 6 இன்ச் பேன்லேயும் ஹாஃபாக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து குக்கரில் தான் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் எப்படி பேக் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கழித்து நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு 3 லேயராக 2 கேக்கையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 6 இன்ச் பேனில் பேக் பண்ணிருந்தனால ஒரு 8லேருந்து 9 இன்ச் போர்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் செர்ரிஸும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா கேக்கோட லேயருக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 லேயருக்கு வந்து ஃபில்லிங்ஸ் வரும். டாப் லேயருக்கு வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு டாப்பில் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்க்யூயர் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா டால் கேக்குங்கிறதுனால டெலிவரி டயத்தில் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 4 ஸ்க்யூயர்ஸோ இல்லை 5 ஸ்க்யூயர்ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour போல் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். லாங் டிஸ்டன்ஸில் வந்து நான் கேக் டெலிவரி பண்ணணும், அதனால் ஒரு 5 ஸ்க்யூயர்ஸ் போல் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கேக்கோட மொத்த ஹைட்டுக்கும் வந்து ஸ்க்யூயர்ஸை கட் பண்ணாதீங்க, அதை விட ஒரு 1/2 இன்ச்சாவது கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்க்யூயர்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour போல் 1 hour ஆர் 2 hours கூட நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வந்து நெக்ஸ்ட் லேயர் நம்ம க்ரீம் கொடுக்கறதுக்கு ஒரு ரோஸ் பிங்க் கலர் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால் ரெட் கலரும் பிங்க் கலரும் வந்து மிக்ஸ் பண்ணி ரோஸ் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2 ட்ராப் இல்லை 1 ட்ராப் நீங்கள் கொஞ்சம் உங்களோட க்ரீமோட குவான்டிட்டி பொறுத்து ஜெல் கலர்ஸோட குவான்டிட்டி மாறும். அதனால் சரியான அளவு ஜெல் கலரோட குவான்டிட்டி சொல்ல முடியல. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டிஃபாக நீங்கள் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களோட கேக்குக்கு வந்து நல்ல லுக் இருக்கும். அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ண க்ரீம் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி கேக் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக பண்ணுறதை விட பைப்பிங் பேக்கில் கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈவனான ஷார்ப் எட்ஜ்லாம் வரும். இப்போ இந்த கேக்குக்கு வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜ் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஸ்விரில் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இப்போ கேக்குக்கு ஓரளவு ஷார்ப் எட்ஜ் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேக்கோட எட்ஜில் அந்த ஸ்க்ரேப்பரோட எட்ஜு வந்து கேக்கில் வந்து ஒரு இப்போ காமிச்சேன்னா அந்த அளவு மட்டும் டச் ஆனால் போதும், மற்ற இடம் வந்து கேக்கில் டச் ஆகக்கூடாது. பொறுமையாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணும்போது ஒரே ஈவனாக ரொட்டேட் பண்ணாமல் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி நீங்கள் மேலேயும் கீழேயுமா
நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்விரில் அழகாக வந்துடும். இப்போ டாப்பில் வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த கேக் டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ நான் வந்து நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வேஃபர் பட்டர்ஃப்ளைஸ் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேஃபர் பட்டர்ஃப்ளைஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா டெலிவரி கொடுக்கறதுக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வச்சா போதும், ரொம்ப பிஃபோராக வைக்காதீங்க. நான் வந்து மார்னிங்கே டெலிவரி கொடுக்க போகிறேன், ஈவினிங் வந்து கேக் கட் பண்ண போகிறாங்க. அதனால் நான் நான் எடிபிள் பேப்பர் பட்டர்ஃப்ளை தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த வேவி டிசைன் வந்திருக்குல்ல, அங்கே வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் பார்த்து கொஞ்சம் ஒரே ஷேப்பில் கொடுக்காம லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கங்கே இந்த ஒயிட் கலர் பேர்ல் இருக்குல்ல, அதை அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் சைஸ், மீடியம் சைஸ், சின்னது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் எக்லெஸ் கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதா ரொம்ப நேரம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த கேக்கை நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி கொடுத்துருந்தேன். அவங்க ஈவினிங் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் தான் கேக் கட் பண்ணாங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் நல்ல ரிவ்யூ கொடுத்த கேக்கோட ஃப்ளேவர் இது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கேக் ஸ்பான்ச்சை பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்லெஸ் டால் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.